ஹலோ மக்களே, வெல்கம் டு மாங்கா யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃப்ரீக்கிங் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாங்கா ஸ்டோரியை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல மொத்தமா 80 சாப்டர்ஸ் இருக்கு. நாங்க அதை 4 days ஒன்ஸ் ஒவ்வொரு சாப்டரா அப்லோட் பண்ணுவோம். இந்த மாங்காவை பத்தி சொல்லணும்னா, இது ஒரு சூப்பர் நேச்சுரல் அண்ட் ஃபேண்டசி ரொமான்ஸ் ஸ்டோரி. கண்டிப்பா இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறோம். ஸோ மக்களே, தயவு செஞ்சு யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்புறம் ஆரம்பிக்கலாமா? என்னோட ஹார்ட் தாறுமாறா துடிக்குதே. இவன் மனுஷனாதான் இருப்பானா? பயப்படாத. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன மறைஞ்சு போயிட்டான்? மக்களே, இங்க என்ன நடந்துச்சு நீங்களும் பாத்தீங்கல்ல? சோஃபால படுத்துட்டு இருந்தவன் மறைஞ்சு போயிட்டான். அதுவும் நான் தொட்டதும். இங்க இப்போ ஒண்ணு வினோதமா நடந்துச்சு. எனக்கு பைத்தியமே பிடிக்க போகுது. பாத்துட்டா, ஆனா ரிப்ளை பண்ணல. ஒருவேளை அவ பிஸியா இருக்காளோ, நான் அவளை டிஸ்டர்ப் பண்றேனோ? இப்போ என்ன செய்யறது? நான் அவனை உண்மையாலே தான் பார்த்தனா, இல்ல நானே கற்பனை பண்ணிக்கிறேனா? இப்போதைக்கு இங்க இருந்து ஓடிடுவோம். ஒண்ணு நான் ஒரு நல்ல டாக்டரா பார்க்கணும், இல்ல ஒரு நல்ல மந்திரவாதியா பார்க்கணும். ஜைலத், என்னாச்சு? ஃபெரோஸ், நீ எப்படி இங்க? என்ன கேள்வி இது? நீ ஏதோ பிரச்சனைன்னு சொன்னியே, அதான் வந்தேன். நானும் அவ்வளோ ரொம்ப தூரத்துல இருக்கோம். அவ என் மெசேஜை பார்த்தும் பார்க்காம விட்டுட்டாலும் நினைச்சேன். தள்ளு. நீயும் நான் வளர்க்குற பூனை மாதிரியே பண்ற, என்ன தள்ளி விடுற. அட பாசத்தை பொழியாத. ஆமா, பர்ஃபெக்ட் எங்க? ஒரு பையன் பர்ஃபெக்ட் மேல வச்சுட்டு சோஃபால படுத்துட்டு இருந்தத பாத்தியா? அடிச்சிட்டா. பின்ன லூஸ் மாதிரி பேசினா அடிக்காம என்ன பண்ணுவாங்க? நடக்கிறது எல்லாமே குழப்பமாவே இருக்கே. ஆனா எனக்கு இது பிடிச்சிருக்கு. எங்கேயே இருந்தா எனக்கும் பைத்தியம் பிடிச்சிரும். உயிரோட இருந்தேன்னா எனக்கு மெசேஜ் பண்ணு. இப்ப நான் கிளம்புறேன். ஃபெரோஸ், இல்ல, என்ன இப்படி நீ தனியா விட்டுட்டு போறிய, இதெல்லாம் நியாயமா? என் செல்லமே, என்னை விட்டு போயிடாதமா. நீ என்னை விட்டுட்டு போயிட்டா எனக்குன்னு யார் இருக்கா? என்னால நீ இல்லாம தனியாலாம் இருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம ஒன்னா தூங்குவோமா? என்ன கேட்ட? இல்ல, என் கூட நீ தூங்குனா அவன் வந்தா உனக்கு தெரிஞ்சிரும்ல. அப்ப நான் பைத்தியம் இல்லைன்னு உனக்கு புரியும்ல. முடியாது. இவ்ளோ நடந்த அப்புறம் நீ இங்க இருக்கேன்னு சொல்ற? நான் உனக்காக ஒரு பையனை டேட்டிங் ஆப்ல பார்த்தேன். அவனுக்கு ஒரு நல்ல மேட்சா இருக்கானே. இன்னைக்கு நைட்டே அவன் கிட்ட பேசிட வேண்டியதுதான். ஜைலத், என்ன சொல்ற? என் போனு கூட என்ன இவ்ளோ ஹைட்டா இருக்கா? சரி, நான் இங்கேயே இருந்து தொலைக்கிறேன். போடு, அப்படி சொல்ற என் செல்லா குட்டி. ஃபெரோஸ், கொஞ்சம் உன்னோட கையை எடுக்கிறியா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் கை கால் போட்டால் நீ தாங்க மாட்டேன். என்னவோ, நான் திரும்பி படுத்துக்கிறது தான் நல்லது. ஃபெரோஸ், அப்போ இவ இல்லைனா இது யாரு? அவன் தானோ? என்ன என்ன என்னாச்சு? யாரு? எங்க? என்ன பிரச்சனை? அவன் திரும்பவும் போயிட்டான். இப்போ வெரோஸ் கிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன்? அடியே கொய்யால, இந்த நேரத்துல ஏண்டி இந்த கத்து கத்துற?
என்ன பெட்ஷீட் எடுத்துட்டு பாத்துட்டு இருக்கா? இப்ப என்னத்த பார்த்து தொலைஞ்ச? என்ன நான் இன்னும் கனவுல இருக்கேனா? நீ அத பாத்தியா? நான் தான் சொன்னேன்ல, என் பேச்ச கேட்கல. இங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. நீ என்னன்னா போன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க? அது அவன் போன்ல தெரியறானான்னு ஒரு டெஸ்ட் வச்சேன்ப்பா. ஆனா அவன் கேமரால தெரியல. இப்ப இது ரொம்ப முக்கியமா? ஏய் ஏய், எங்க தப்பிக்க பாக்குற? ஹே, நீ ஏண்டி போறவனை கூப்பிடுற?